மாறாத இன்ப இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அதிகால வேளை மீண்டும் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்பது நமக்கு எத்தனை ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு அநேகர் வழிகளை விட்டு தவறான வழியிலே போய் தங்கள் ஜீவிகளை கெடுத்துக் கொள்வதை பார்க்கிறோம். பலவிதமான வழிகளை இந்த உலகம் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை நம்புகிற உனக்கு ஒரே ஒரு வழி, இயேசு மாத்திரமே. இந்த வழியிலே போகும்பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என கண்பான தெய்வ பிள்ளை, ஒருவேளை உன் வழிகள் இவ்வளவு நாளும் வித்தியாசமாக இருந்தாலும் இன்றைக்கு தெய்வ சமூகத்துக்கு வா. அவர் உன் வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். தேவனுடைய பிள்ளையே, இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான யூடியூப் நேயர்களே, இயேசுவே வழியும் வாசலுமாக இருக்கிறார். ஒரு மனிதன் தேவனிடத்தில் சேர வேண்டுமானால் இயேசுவின் மூலமாகத்தான் முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த உலகத்தில் அநேக வழிகள் இருந்தாலும் கூட நீ போக வேண்டிய ஒரே ஒரு வழி இயேசுவின் மூலமாக. என கண்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் தேவனிடத்தில் சேருவது கூடாத காரியம். நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகளில் நாம் அவரை அறிவதற்கும் அவருடைய கிருபை கிடைப்பதற்கும் அவர் வழிகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் போகும் பொழுது அவரை நாம் அறிகிறதுக்கான ஒரு வாசலை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு தேவை என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். என கண்பான தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை பெற்றுக்கொள்வதற்கும் அவருடைய வழிகள் நமக்கு மேன்மையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற உனக்கும் எனக்கும் உலக ஞானத்தை காட்டிலும் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. தேவனுடைய பிள்ளையை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 25ஆம் சங்கீதம் மானிலே, உமது வழிகளை எனக்கு போதியும். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய வழிகளை போதிக்கிறவர். போதனை என்பது ஒரு நாள் அல்ல, அனுதினமும் போதிக்க வேண்டும். என கண்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வழிகளை கர்த்தர் எதற்காக போதிக்க வேண்டும்? சங்கீதம் 27:11 சொல்லப்படுகிறது, நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய எதிராளிகளுக்கு முன்பாக நமக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையில நம்முடைய வழிகள் எப்படி என்பதை புரிந்து கொள். தேவனுக்கு ஏற்ற வழிகள் இருக்கிறதா? தேவனை ஆராதிக்கிறதான அனுபவத்தில் அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளும் விதத்தில் தேவனுடைய வழிகளை நாம் அறிந்திருக்கிறோமா? இன்னைக்கு சொல்லுவோம், கர்த்தாவே என்னுடைய வழிகள் தாறுமாறாக இருக்கிறதப்பா. இன்றைக்கு சொல்லுவோம், இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை எல்லாமல் நீ பிதாவிடத்தில் போக முடியாது என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் சொல்லுவோம், கர்த்தருடைய வழிகள் நம்மை அவரை அறிகிறதற்கும் அவருடைய கிருபை பெற்றுக்கொள்வதற்குமே அவருடைய வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தாவே, என் வழிகளை குறுக்கும் நெடுக்குமாக இருக்கிறது. கர்த்தாவே, என் வழிகள் தாறுமாறாக இருக்கிறது ஐயா. உன் பாதைகள் தடுமாறிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எங்கள் வழிகளை சரிப்படுத்தி தாரும் ஐயா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி எங்களுக்கு தாரும், உமது கிருபை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேள். அப்பொழுது தேவன் தமது வழியை காட்டுவார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வழியில் நம்ம நடத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் வல்லமையும் கிருபையும் வழியாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்களும் அது வழியிலே வரும்பொழுது எங்கள் பிதாவை நாங்கள் அறிந்து கொள்ள, பாவன சமூகத்தில் வந்து உங்களுடைய வழிகளை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு எங்கள் வழிகளிலே ஒரு புதிய கிருபை தந்து மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.